வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதில் ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 இலை வர மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இதில் ஒரு கலரு, இதில் ஒரு கலரு. இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரவுண்டுன்னு சொல்கிறது வந்து ஒரு சின்ன ரோஸ் மாதிரி கொடுக்கும். அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நடுப்பறை இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த சின்ன சின்ன கோடு போட்டிருக்கோம்ல அந்த கோடை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும். என்ன செய்யணும்னா அப்புறம் நம்ம திரும்பவும் இதை எடுத்துட்டு ஒரு கோடை விட்டு ஒரு கோடில் நம்ம வந்து இதை வந்து அப்படியே சுற்றி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று விட்டு ஒன்று நம்ம வந்து இது பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் டிசைனில் இப்படி வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு இலை வந்து பார்க்க போகிறோம். 2 இலை அதுலேயே கொடுக்குற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம முடிச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி டேஷாக போட்டு அப்படியே நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்களா எப்படி வந்திருக்குதுன்ட்டு. இது ஒரு சின்ன டிசைன் தான். இது யார் வேணுமோ செய்யலாம். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற நேரம் டைம் கிடச்சா நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது வந்து அவ்வளோ நல்லா அழகாக ஒரு குட்டி டிசைன் தான். ஆனால் அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி பின் சைடு நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஒரு நூல் இருந்தாலே போதும். அதை வந்து நம்ம இப்படி வந்து செஞ்சு இந்த மாதிரி முடிச்சு போட்டோம்னா நம்மளுக்கு இது வராமல் இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம இதில் இது பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சவங்க கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.